சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜனவரி 6 தொடங்க வாய்ப்பிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, சட்டப்பேரவை கூட்டத்தொடர் எப்போது தொடங்கும் என்பது குறித்தான அதிகாரப்பூர்வ தகவல் எப்போது வெளியாகும்? ஜனவரி 6 தொடங்கும் என வாய்ப்பிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரம் என்ன? வணக்கம். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜனவரி 6ஆம் தேதி தொடங்க வாய்ப்பிருப்பதாக அண்மை தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்கும். அந்த வகையில் 2026ஆம் ஆண்டிற்கான தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜனவரி 5 அல்லது 6ஆம் தேதி தொடங்க வாய்ப்பிருப்பதாக சட்டப்பேரவை தரப்பில் தகவல் என்பது வெளியாகி வருகிறது. தேர்தலுக்கு முன் நடைபெறக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பதால் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளாக ஆளுநர் தன்னுடைய உரையை படிக்காமலும் சில வாக்கியத்தை விடுத்தும் உரை நிகழ்த்தி வரும் நிலையில் திமுக அரசு பொறுப்பேற்று தேர்தலுக்கு முன் நடைபெற உள்ள சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பதால் பல்வேறு எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களை கவரக்கூடிய வகையில் பல்வேறு அறிவிப்புகளை வெளியாகுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில்தான் 2026ஆம் ஆண்டிற்கான தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் ஜனவரி 6ஆம் தேதி தொடங்க வாய்ப்பிருக்கிறது. இது குறித்தான அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜனவரி 6 தொடங்க வாய்ப்பிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, சட்டப்பேரவை கூட்டத்தொடர் எப்போது தொடங்கும் என்பது குறித்தான அதிகாரப்பூர்வ தகவல் எப்போது வெளியாகும்? ஜனவரி 6 தொடங்கும் என வாய்ப்பிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரம் என்ன? வணக்கம். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜனவரி 6ஆம் தேதி தொடங்க வாய்ப்பிருப்பதாக அண்மை தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்கும். அந்த வகையில் 2026ஆம் ஆண்டிற்கான தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜனவரி 5 அல்லது 6ஆம் தேதி தொடங்க வாய்ப்பிருப்பதாக சட்டப்பேரவை தரப்பில் தகவல் என்பது வெளியாகி வருகிறது. தேர்தலுக்கு முன் நடைபெறக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பதால் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளாக ஆளுநர் தன்னுடைய உரையை படிக்காமலும் சில வாக்கியத்தை விடுத்தும் உரை நிகழ்த்தி வரும் நிலையில் திமுக அரசு பொறுப்பேற்று தேர்தலுக்கு முன் நடைபெற உள்ள சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பதால் பல்வேறு எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களை கவரக்கூடிய வகையில் பல்வேறு அறிவிப்புகளை வெளியாகுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில்தான் 2026ஆம் ஆண்டிற்கான தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் ஜனவரி 6ஆம் தேதி தொடங்க வாய்ப்பிருக்கிறது. இது குறித்தான அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.